ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் ரயில்வேக்கு ஒரு கோடி புண்ணியம்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல டிராவல் பண்ணியிருப்போம். ரொம்ப லாங் டிராவல் போயிருப்போம் ட்ரெயின்ல. அப்போ ஒரு பக்கம் என்னடான்னா, லவ் சக்சஸ் சாங்கா போட்டு ஒருத்தன் கொண்டுகிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, லவ் ஃபெயிலியர் சாங்கா போட்டு ஒருத்தன் கொண்டுகிட்டு இருப்பான். சரி இதெல்லாம் பரவாயில்லன்னு ஒருத்தன் இன்னொரு பக்கம் இன்னொரு சீட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா ஃபோன் பேசுவான், பேசுவான், பேசிக்கிட்டே இருப்பான். வாயே வலிக்காது போல இருக்கு பேசிக்கிட்டே இருப்பான். சரி இதெல்லாம் ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஓட்டுரிமையே இருக்காது. புதுசா வந்த கட்சிய பார்த்து ஏதோ பெரிய காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதின்ற லெவலுக்கு ஒருத்தன் நாளைக்கே போய் ஓட்டு போட போறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம தூங்க முடியாம நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணியிருக்கீங்களா? இந்த நியூஸ் கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதியா இருக்குங்க. அப்பாடா! இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்களா இந்தியன் ரயில்வே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நோ டிஸ்டர்பன்ஸ் நைட் ரூல் இந்தியன் ரயில்வே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைட் ஆஃப் ஆஃப்டர் 10ல இருந்து மெயின் லைட் ஆஃப்ல தான் இருக்கணும். வண்டி, பெர்த் அண்ட் நைட் லேம்ப்ஸ் மட்டும் தான் அலவுடுங்க. நைட்ல மெயின் லைட் கம்பார்ட்மெண்ட்ல எதுவுமே எரியக்கூடாது. மிடில் பெர்த்த பொறுத்தவரைக்கும் 10 டூ 6க்கு மட்டும் தான் அந்த மிடில் பெர்த்த யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பகல் டைம்ல கண்டிப்பா அந்த பெர்த்த யூஸ் பண்ணவே கூடாது. ஃபோல்ட் பண்ணி தான் இருக்கணும். சைலண்ட் ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆஃப்டர் 10 அதிகமா பேசவும் கூடாது. அதிகமான சவுண்ட்ல பாட்டு கேட்கக்கூடாது. ஃபோன் கால்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஃபோன் பேசுறதா இருந்தா நீங்க மெயின் கேட் கிட்ட அந்த என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட போய் நின்னு பொறுமையா பேசணும். அதுவுமே சத்தமா பேசக்கூடாதுன்றது ஒரு நியூ ரூல்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் ஆஃப்டர் 10க்கு அப்புறம் கட்டாயமா வரக்கூடாது. கண்டிப்பா எப்பயுமே வரக்கூடாது ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல. பட் நம்ம ஊர்ல இது நடக்காது. அட்லீஸ்ட் நைட்லயாவது பேன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரூல்னே சொல்லலாம். இந்த ரூல் நடந்தா சந்தோஷம். நடக்கலனா பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வாய்ஸ் ஆஃப் இலியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.